9வது பாருங்க, பாடன்னா மன்னியுங்கள்னு அர்த்தம். பாடன் சார் இன்னொரு அர்த்தம். இது சாதாரணமாக பாடன்னா மன்னியுங்கள். ஆனால் எதுக்கெடுத்தாலும் மன்னியுங்கள் கேட்க முடியுமா? அதனால் இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, விளக்கமாக அவர் சொல்லி உங்களுக்கு விளங்கலைன்னு வச்சுக்கிறேங்க. அப்போது நீங்கள் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க என்ற அர்த்தத்தில் பாடன் சார் என்று சொன்னால், எனக்கு நீங்கள் சொன்னது விளங்கலை, இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு அர்த்தம். பாடன் 2 அர்த்தம். ஒரு அர்த்தம் மன்னியுங்கள், இன்னொரு அர்த்தம் என்ன, இன்னொரு முறை சொல்லுங்கள். இந்த இடத்துல பாடன் சார்னா இன்னொரு முறை சொல்லுங்கள்னு அர்த்தம். அப்புறம் இங்கிலீஷ் ரொம்ப அருமையான 2 வார்த்தைகள். தேங்க்யூ, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ, உங்களுக்கு நன்றி, உனக்கு நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி, அப்படியெல்லாம் சொல்லிக்கலாம். சில பேர் தேங்க்ஸ்ன்னு கூட முடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் தேங்க்யூன்னு பர்சனலாக சொல்லும்போது தேங்க்யூன்னு சொல்லலாம். அப்புறம் பி ஹாப்பி, நீங்கள் ஒரு குழந்தையை வாழ்த்துறீங்க அல்லது ஒரு பெரியவங்களே வாழ்த்துறீங்கன்னா பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்கள். தேங்க்ஸ், பார்த்தீங்களா? தேங்க்ஸ். இது தேங்க்யூன்னு சிங்குலரில் சொல்லக்கூடாது, பன்மையிலே சொல்லணும், தேங்க்ஸ். அப்புறம் ப்ளீஸ், நீங்கள் எந்த வேலையும் பிறர்த்தையாரிடத்துலேருந்து செய்ய முடியும், செஞ்சிக்க முடியும், செய்ய வைக்க முடியும். எப்போது இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் பொலைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பழகுங்க. செய்ய மனசு இல்லாதவங்க கூட உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் இங்கிலீஷில் தேங்க்யூ எவ்வளவு வலிமையான 2 சொற்களோ, அதே மாதிரி ப்ளீஸ் என்பது ஒரு அருமையான சொல். அதே மாதிரி கைண்ட்லி, கைண்ட்லின்னா அன்போடு, தயவோடுன்னு அர்த்தம். ஸ்வீட் பாய், ஒரு குழந்தை நல்ல ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, நீங்கள் அதுக்கு பாராட்டும். எப்படி பாராட்டுவீங்க? ஸ்வீட் பாய். ஸ்வீட்டுன்னா இனிப்பானன்னு அர்த்தம். பாய்ன்னா பையன், இனிப்பான பையன் அர்த்தம் இல்லை, நல்ல பையன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இது மனமுவந்து நாமாக போய் ஹெல்ப் பண்ணுறது. லெட் மீ ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அர்த்தம். உனக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்துலையும் சொல்ல லெட் மீ ஹெல்ப் யூ. இப்போ ஒருத்தர் ஒரு பார்சல் போடுறாரு, அவரால் பிடிச்சி இழுத்து கட்ட முடியலை கைத்தை. நீங்கள் என்ன செய்கிறீங்க, அங்கே போய் லெட் மீ ஹெல்ப் யூ அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி சொல்லி பழகிட்டோம்னா எல்லோருடனும் நாம் நெருங்கி அன்போடு பழகுவதற்கு வாய்ப்பு. பேசக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள், சின்ன சின்ன வார்த்தைகள். இன்னொரு பாருங்கள், மேலே இருந்து பாடன் சார், தேங்க்யூ, பி ஹாப்பி, தேங்க்ஸ், ப்ளீஸ், கைண்ட்லி, ஸ்வீட் பாய், let me help you.